العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وبعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஃமினை அல்லாஹ் எவ்வாறு எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், தூய்மையான முஃமினாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒரு முஃமின் தூய்மையாவதற்கு அல்லாஹ்வுடைய விஷயத்திலே மனிதன் பங்கு போடுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் பெரும்பாவங்களையெல்லாம் மன்னிக்கின்றான். பெரும்பாவங்களை கூட, எதெல்லாம் மார்க்கத்திலே பெரும்பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவைகளை கூட மன்னிக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற பண்புகளில் அதை யாருக்காவது மனிதனுக்கு பங்கு கொடுப்பது, மரணித்தவர்களுக்கு, நபிமார்களுக்கோ, சாலிஹீன்களுக்கோ அல்லது தர்காக்கள் அடங்கப்பட்டிருப்பவர்களுக்கோ அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற சக்தி இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வும் கொடுக்கவில்லை, நாம் அதை நம்புவதையும் அல்லாஹ் விரும்பவில்லை. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சில விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதில் சருகுதல் ஏற்படக்கூடாது. உதாரணத்துக்கு, ஒரு இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு ஒரு முஸ்லிமால் உதவி செய்கிறார். எப்படி என்றால், முஸ்லிமுக்கு எதிராக செய்கிறார். ஒரு முஸ்லிமுக்கு எதிராக முஸ்லிம் அல்லாதவருக்கு உதவி செய்கிறார். இப்படி செய்தால் இவர் இஸ்லாத்திற்கு வெளியேறி வருகின்றார். இந்த விஷயத்தில் நாங்கள் நிறைய கவனம் எடுக்க வேண்டும். விளையாட்டுத் துறையில் இதெல்லாம் நடக்கின்றது. ஒரு முஸ்லிமானவன் ஒரு முஸ்லிம் அல்லாதவனுக்கு மத்தியில் தலை குனிந்து போவதை நாங்கள் விரும்புவோம் என்றிருந்தால், ஒரு முஸ்லிம் அல்லாதவனுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிமானவன் கேவலப்பட்டு நையாண்டி பண்ணப்பட்டு அதை பார்த்து நம்ம சிரிப்போம், சந்தோஷப்படுவோம் என்றிருந்தால் நாம் இந்த இஸ்லாத்தை விட்டு போயிருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, பலஸ்தீன் முஸ்லீம்களுக்காக நாங்கள் போராட்டம் செய்கின்றோம், கவலைப்படுகின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம், நிதிகளை அனுப்புகின்றோம், அதை பற்றி பேசுகின்றோம், கதைக்கின்றோம். ஆனால் தன்னோடு இருக்கிறவர்களை பற்றி நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இல்லை, உதவி ஒத்தாசை இல்லை, அவர்களோடு சரியான நட்பு இல்லை, ஒரு முஸ்லிமன் கூட நினைப்பதில்லை. அவர் கேவலப்படுவதை விரும்புகின்றோம், அவருக்கு அநியாயங்கள் ஏற்படுவதை விரும்புகின்றோம், அவரை பார்த்து சிரிப்பதற்கு விரும்புகின்றோம் என்றால் நம்முடைய ஈமானிலே குறைபாடு இருக்கின்றது, மார்க்கத்தொட்டு வெளியே போகிறோம். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம்களை அழிப்பதற்காக, அதற்கு எதிராக முஸ்லிம் அல்லாதவர் கைகோர்ப்பது, உதவி ஒத்தாசை செய்வது, அதை பற்றி நாங்கள் மகிழ்வது என்பது இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவோம். இதைத்தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொண்டார்கள். என்னது? ஹைர்கள் எல்லாரும் கேட்கும் பொழுதும் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவேனா, அதை நான் செய்து விடுவேனா என்பதை தெரிவதற்காக கற்றுக்கொண்டார்கள். அதேபோல் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நம்முடைய சமுதாயத்திலே அல்லாஹ் எல்லோருக்குமாக இந்த மார்க்கத்தை வரையறை செய்திருக்கிறான். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று. இதில் சிலர் விதிவிலக்கு சிலர் நினைக்கின்றார்கள். இப்போ நான் ஒரு ஆலிம் என்றால் எனக்கு தொழுகை அவசியம் அல்ல, ஜக்காத் அவசியம் அல்ல, அல்லது ஹஜ்ஜி அவசியம் அல்ல, மற்றவங்களை போல நடக்குது அவசியம் அல்ல, நான் நினைச்சது விரும்பலாம், செய்யலாம். இதெல்லாம் இன்றைக்கி நடக்குது. நபிகளாருடைய குடும்பம் என்ற பேரில் சில பேர் தொழுவதில்லை, அவங்களும் தொழ முடியாது. ஏனென்று கேட்டால் அந்த தொழுவிப்பவர் இவரை விட குறைந்தவர், அவருக்கு பின்னாடி இவர் தொழுவது சிறப்பில்லை. நான் நபிகளாருடைய குடும்பம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் பின்னுக்கு நின்று தொழல்ல. இப்படி சில பேர் ஒவ்வொரு நிலைமைகளை வைத்து கொண்டு இந்த மாதிரியான கர்மங்களில் ஈடுபடுகின்றார்கள். எனவே யாரெல்லாம் இப்படியான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு போய்விடுகின்றார்கள். இப்படியாக ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ல முடியும். அல்லாஹ்வின் மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடியவர்கள், இது பெரும்பாலும் சில சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படுகின்றது.
பாங்கு சொல்வதை சிலர் விரும்ப மாட்டார்கள், அதான் கேட்பதை விரும்ப மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய பிரச்சாரங்கள் செய்வதை விரும்ப மாட்டார்கள், ஒரு பயான் கேட்பதை விரும்ப மாட்டார்கள், மார்க்கத்தை புறக்கணிப்பது. எனவே ஒரு மனதான அப்படியா நம்பிக்கை வரும் பொழுது இந்த மார்க்கத்திட்டு அவர் போய்விடுகின்றார். இது மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காரியங்களை கர்மங்களை தன் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் பொழுது இந்த மார்க்கத்தொட்டு போயிடுவார். இந்த மார்க்கத்தொட்டு போனால் என்ன நடக்க போது, நாளை கியாமத்துடைய நாளையில், கியாமத்துடைய நாள் என்பது மத்திசம், இந்த கியாமத்துடைய நாளையிலிருந்து ஒன்று சொர்க்கத்துக்கு போவார் அல்லது நரகத்துக்கு போவார். கியாமத்துடைய நாள் என்பது ஒரு மத்திசமான நாள். அந்த நாளிலிருந்து 2 இடத்துக்கு தான் போகணும், ஒன்று சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும். 3வது இடம் ஒன்று இல்லை. இப்போ நாம் தேர்ந்தெடுக்கணும் எதுக்கு போவது. நாங்கள் யாராவது நரகத்துக்கு போக விரும்புவோமா? நரகம் என்பது படுகொலி, வேதனைக்குரியது, இந்த உலகத்தை விட பல 100 மடங்கு ஆபத்தானது, இந்த உலகத்துடைய நெருப்பை விட பல மடங்கு ஆபத்தானது, பல்லாயிரக்கணக்கில் இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு சமனானது. இப்படியான அந்த வேதனை ஒரு சாதாரண ஒரு கொசுக்கடியை, நெலும்புக்கடியை நம்மளால் தாங்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு எறும்புக்கடியை நம்மளால் தாங்க முடியாது. ஒரு மனுஷன் அடிக்கின்ற ஒரு தட்டினால் அதை நம்மளால் தாங்க முடியாது. ஒரு கொஞ்ச நேரம் வியர்வையை தாங்க முடியாது, கொஞ்ச நேரம் வெயிலில் இருக்க முடியாது. இப்படியான பலவீனமான உடம்பை வைத்துக்கொண்டு நாளை மறுமையில் கியாமத்துடைய நாளையிலே அந்த மத்தியசமான நாளிலிருந்து ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம், எதை நாங்கள் தேர்ந்தெடுப்பது? எனவே அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அருளை நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் யாரெல்லாம் இணை இல்லாமல் அல்லாஹ்வோடு யாரையும் கூட்டி சேர்க்காமல் யாரெல்லாம் அந்த நாளிலே வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கின்றான், அவர்கள் எல்லாம் மன்னிக்கின்றான். இந்த ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் அல்லாத அந்த இடத்தில் சேரும் பொழுது அல்லாஹ் அவர்களை மன்னிக்கின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய என்னென்ன ஷர்ரான காரியங்கள் இருக்கின்றதோ அவைகளை நாங்கள் புரிந்து தெரிந்து அவைகளை விட்டு நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எமக்கு அருள் புரிவாயாக, ரஹ்மத்து செய்வாயாக, மன்னிப்பு வழங்குவாயாக, நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்குரிய அடியார்கள் எங்களை ஆக்குவாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.